கருத்தனை யானை முகத்தனை எங்குவின் இளம்பிரை போலுமீற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாம் இல்ல அருள்மிகு வடிவுடையனாக நமது பாண்டி கொடுமுடிநாத திருவடிகளையும் எல்லாம் இல்ல சிவகாமியோட நமது கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த லோகத்துக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் மனதுரை குருநாதர் திண்டுக்கல் சென்றாஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன். அன்புக்கினிய மாணவர்களே, நம்முடைய இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம ஜிக்கு சொல்லியிருந்தோம், அண்ணாமலை ஜிக்கு போன வருஷம் ஏப்ரல் மாதம் வீடியோ போட்டிருந்தோம். அதுல 2026 ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல அவருக்கு சூரிய திசை ஆரம்பிக்குது. அண்ணாமலைனா யாருக்கும் என்னன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியும். எல்லாரையும் திரும்பி பார்க்க வைப்பார். ஒரு தலைமை நிலையில வருவார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு கெத்தா இன்னைக்கு அவருக்கு பதவி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பெரிய லெவல்ல அவருக்கு ஒரு மாற்றத்தை சூரியன் கொடுத்து வருங்காலத்துல ஒரு பெரிய லெவல்ல ஆளுமை திறனோடு வரக்கூடிய ஜாதகர் அவரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு மற்ற ஜோதிடர் கூட இல்ல மத்தியில் ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் கொண்டே கோர வச்சிருவாங்க, அவர் இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் பாலா சார் கூட சொன்னாரு. நான் இல்ல தமிழ்நாட்டில் அவருடைய டீமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவல்ல ஆளுமையோட வருங்காலத்துல ஒரு நிப்பார், ஒரு தலைவரா நிப்பாருன்ட்டு நம்ம ஆய்வு கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க, ஜூன் இன்னைக்கு 4, நாளைக்கு 5, 8ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன தேதிக்குள்ள பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நான் சொல்லியிருந்தேங்கிறத விட சுவாமி தான் சொன்னார். எல்லாத்தையும் குருவர்களும் திருவர்களுக்கும் சேரும், நமக்கு ஒண்ணுமே சேராது. ஆனா நாம ஏன் இதை சொல்றோம், ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு மாணவர்களுக்கு ஒரு குரு மேல நம்பிக்கை வரணும். குரு சொல்ற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற வரணும். அதை நடத்தி கொடுப்பவன் ஈசன். நம்ம வெறும் பொம்மை தான். என்னைக்குமே எவ்வளவு பெரிய பெரிய ஜாதகத்தையும் பெரிய ஆளுக்கும் நீங்க மனசுல பட்டதை இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு 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 யூகத்துல நீங்க உள்ளுக்குள்ள கணக்கு போட்டு கிரகங்கள் நம்ம படிச்சதையும் இறைவனுடைய திருவருளையும் முன்னிட்டு நீங்க உங்க மனசுக்குள் தோன்றது. ஏன்னா படிச்சதை அப்படியே அப்ளை படுத்த முடியாது. நம்ம படிச்சதை அப்படியே அப்ளை படுத்தி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மருத்துவம் படிக்கிறோம், மருத்துவம் படிச்சுட்டு படிச்சது அப்படியே எல்லாத்துக்கும் அறுத்தறிஞ்சிட முடியாது. ஆபரேஷன் மட்டும்தான். உடம்பு வாகு, ஜாதருடைய தைரியம், தன்னம்பிக்கை, நோயினுடைய தீவிரம், அங்க இருக்கக்கூடிய சூழல், ஜாதருடைய பொருளாதார சூழல், எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு டாக்டர் கணக்கு போட்டு செய்வார். இன்ன சிகிச்சை ஒரு கொடுக்கலாம். படிச்சது அப்படியே அப்ளை படுத்த முடியாது. மாற்றங்கள் ஒவ்வொரு பேஷண்டுடைய உடம்பு கையில் தொடும் போதும் ஒரு ஆபரேஷனுக்காக தீரை ஒண்ணுதான் கூட செய்யக்கூடிய விதங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். அனத்தீசியா கொடுக்கறது எல்லாமே மாற்றுறது. ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி. சூரியநேசர் உண்டா இல்லையா? உண்மை சார், உண்மை சார். ஆமா, அதனாலதான் ஒரு திருக்குறள் ஒரு நோய் நாடி, அந்த குரல் தெரிஞ்ச சொல்லுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்ப தெரியல. அதுக்கு மேல வர மாட்டேங்குது எனக்கு. அதுதான் வருது. ஒரு தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செய்யும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இத்தனையும் பார்த்துதான் வைத்தியம் பண்ண முடியும். அதுபோலதான் ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகமும் ஒரே மாதிரி இந்த 12 கட்டங்களுக்குள்ளதான் கிரகம் கோருதுனாலும் 12 ராசிகளுக்குள்ளதான் கோருது, 108 பாதங்களுக்குள்ளதான் கோருது, 27 நட்சத்திரங்களுக்குள்ளதான் கோருது. ஆனா மாற்றங்கள் வெவ்வேறாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப மூல நூல் அப்ப எதுக்கு அப்படின்னா, மூல நூலுடைய தியரியை நீங்க எப்படி மருத்துவம் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, எம்எஸ் படிக்கிறீங்க, எம்டி பண்றீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மூல நூல். அதை வச்சுட்டு நம்ம அனுபவத்தை வச்சு நிறைய விஷயங்களை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு இடையில நிறைய மாற்றங்கள் இருப்பதை நீங்க உணரலாம். அப்படி நான் நேற்று அப்படித்தான் நம்ம அண்ணாமலைஜி ஒரு ஜாதகத்தை பத்தி சொன்னோம்.
கட்டாயம் அவர் மிகப்பெரிய லெவல்ல வருவார். அதுல 2 நாள்ல தெரியும். அதுக்கு முதல்ல எல்லாம் அல்ல பரம்பொருளுக்கு நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு வகுப்பு கேது பகவான் புரியாத புதிரா புனிதத்தை தருபவனா. தலைப்பு நல்லா இருக்கா? இது நம்முடைய சொல்லுங்க சார். நல்லா இருக்கு. சிறப்பு சார், சிறப்பு. நம்முடைய நூறு சார் இருக்கிறது சந்தேகம். இந்த கேதை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நேத்து தான் சொன்னார். நேத்து மத்தியானம் நினைக்கிறேன். கேதை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. கேது ரொம்ப டஃபா இருக்கு. அவர் என்னதான் பண்ண போறாரு ஒரு ஜாதகத்துல? அவர் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படி சார் பிடிக்கிறது? பிடிக்காத ஓடிட்டே இருக்காரு. கேதை நம்மளால பிடிக்க முடியுமா? பிடிக்காம ஓடிட்டே இருக்காரு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போட்ட சார்ட் தான் இதெல்லாம். சரி, மாணவர் ஆசை இப்படியெல்லாம் நீங்க கேட்கணும். ஆசைப்பட்டு கேளுங்க. ஆய்வு வகுப்புல வெறும் ஜாதகத்தை மட்டும் அதையே போட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுடைய சந்தேகங்களை ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆய்வு போடலாமல்ல. புரியுதுங்களா? இதுதான் என்னைக்குமே படிக்கிறது நிக்கமானது இல்ல படிக்கிறது புரியல அப்படின்னா படிப்புல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். படிப்புல ஆர்வம் இருந்ததுன்னா இப்படி எல்லாம் கேள்வி தன்னால வரும். புரியுதுங்களா? கேது பகவான் புரியாத புதிரா புனிதத்தை தருபவனா. இது 2 ஆய்வு கிளாஸா நடக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு மணி நேரம் பார்ப்போம். கேது அப்படின்னாலே அவனுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்க புரிஞ்சுக்கணும். அஸ்வினி மகம் மூலம் தர்ம தத்துவ ராசியில கொடுக்கப்பட்டுள்ளது. அவனுடைய காரகத்துவம் மோட்சம். அவனுடைய காரகத்துவம் மோட்சம். நிறைய மூல நூல்கள்ல கேது பகவான் மீனத்துல ஆட்சி பெறதாக சொல்லப்படும். விருச்சகத்துல உச்சம். அப்போ மனோ தத்துவ ராசியில அவன் பலம் பெறான். ஆனா அவனோட நட்சத்திரம் எங்க இருக்குது? தர்ம தத்துவ ராசியில் இருக்குது. காலபுருஷனுக்கு காலபுருஷ லக்னம், அதாவது காலபுருஷனுடைய ஆத்மா அதுக்கு அடுத்தது காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியம், அதுக்கு அடுத்தது காலபுருஷனுக்கு பாக்கியம். காலபுருஷனுக்கு பாக்கியம். இந்த வீடுகள்ல அவருடைய நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பலம்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. கடகமாகிய மனோ தத்துவ ராசியில அவர் கோந்து வேதத்தை கற்றார். விருச்சகமாகிய மனோ தத்துவ ராசியில அவர் உச்சம் பெறார். மீனமாகிய மனோ தத்துவ ராசியில அவர் ஆட்சி என்று நிறைய மூல நூல்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. நான் மத்தியானம் தான் அதை படிச்சேன். அது என்னென்ன நூல் அப்படிங்கிறது ஒரே நிமிஷம் இருங்க சொல்றேன்.
ஒரு ஒரு புக்ல பார்த்தேன், எடுக்க முடியல, நான் வாட்ஸ்அப்ல போடுறேன். நிறைய மூல நூல்கள்ல கேதுக்கு ஆட்சி வீடு உண்டுன்னு பழைய மூல நூல்கள்ல கொடுத்திருக்கான். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கருத்து நமக்கு வேண்டாம். ஆனா அவருக்கு அங்க ஒரு பலம் இருக்குதுங்கிறது அதுல இருந்து நமக்கு புரியுது. மனோ தத்துவ ராசி என்பது மோட்ச தத்துவ ராசி. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி எது? பேசுங்க. கடகம், விருச்சிகம், மீனஞ்சி. 4 to 12. உடலால் மோட்சம், மனத்தால் மோட்சம், ஆத்மாவால் மோட்சம். இந்த 3 மோட்ச தத்துவத்தையும் கடகம், விருச்சிகம், மீனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருத்தருக்கு என்ன போஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதுதானே, அதுக்காகத்தானே அவர் உருவாக்கப்பட்டுள்ளார். படைப்பே அதுதானே. இப்ப கேதுவனுடைய தன்மை என்ன? புரியாத புதிரா இருக்கிறதுக்கு ஒன்னும் வழியே இல்லையே. தர்மத்தின் வழி நின்று இன்பத்தை அனுபவிப்பதற்கு அவர் விரோதி இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல தான் காதல் இருக்கு. 5ஆம் இடத்துல தான் காதல் இருக்கு. 9ஆம் இடத்துல தான் 2வது திருமணம் இருக்கு. 2வது திருமணத்துக்கு அனுமதி 9ஆம் இடத்துல தான் இருக்கு. தர்மத்தின் வழி நின்று ஒரு இன்பத்தை அனுபவிப்பதற்கு, அது தர்மம்னா உலகியல் தர்மம் அல்ல, இறை தர்மத்துல அது தர்மமா படணும். அந்த தர்மத்துக்கு உட்பட்டு ஒன்றை அனுபவிப்பதற்கு அவர் தடை செய்ய மாட்டார். அவர் அப்படித்தான், அப்படி இருந்தாதான் அனுமதிப்பார். அவனுக்கு அந்த பூர்வ புண்ணிய வேலை செய்யும், பாக்கியம் வேலை செய்யும். கேதுனுடைய குணம் என்னன்னா, நீ தர்மத்துப்படி, சட்டப்படி, தர்மத்தின்படி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீன்னா இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது அது கேது தடையா நிக்க மாட்டார். கேது அதை கொடுப்பார். அதுக்கடுத்து கேது எங்க இருக்காரு? மோட்ச தத்துவ ராசியில் இருக்கார். நீ ஆசை தவறா பட்டினாலும் மனம் சிதையும். மனதை போட்டு வெளுத்து, உன்னுடைய மனதை வெளுத்து உன்னை எங்கொன்னு சேர்த்துவாரு? பற்றற்ற நிலைக்கு தள்ளி பிறவாமை என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து கொடுப்பார். பிறவாமை நோக்கி உன்னை நகர வைப்பார். ஒருவர் ஜாதகத்தில் கேது வலுவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்ததுன்னா, கேதுக்கு தலையில தானே பலம். பாம்புக்கு அது 5 தலை நாகம். எங்க விஷம் இருக்கும்? தலையில தானே சார். பாம்புக்கு தலை தானே சார் சிறப்பு. வாழா சைனாவில் வாழை ரோஸ்ட் போட்டு தின்றான். தலையை கண்டா தானே பயம். தங்கமயில பேசுங்க. உண்மை சார், உண்மை சார். அப்போ அந்த தலை, அந்த தலையில் இருக்கக்கூடிய மூளை, தலையில் இருக்கக்கூடிய அறிவு, தத்துவ ஞானம். இப்ப கேது பகவான் என்றாலே தத்துவ ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், சிறந்த அறிவை கொடுக்கக்கூடியவர், ஆன்மீக ஈடுபாட்டை கொடுக்கக்கூடியவர். முழு சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறோம்னா, சுதந்திரமா இருக்கும்னு யாருக்கெல்லாம் நினைப்பு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கேது பலம். இப்போ துறவு என்பது என்ன? துறவு என்பது கட்டுப்பாடா சுதந்திரமா? சுதந்திரம் சார். சுதந்திரம், விடுதலை. துறவு என்பது விடுதலை. நீங்க இந்த கோமணத்தை கட்டிட்டு கொண்டிருந்தா சிவகாமி ஏதாச்சும் சொல்லும், பாலசுப்ரமணியம் சார் சொல்லுவாரு,
சுகந்தி மேடம் என்னடா நம்ம குருநாதர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்படின்னு நினைச்சா அது சுதந்திரம் இல்ல. எவன் ஒருத்த காவி துணியை ஒரு பழத்துக்கு கழிச்சு கோவணத்தை கட்டிக்கிட்டு சிவான வந்து நிக்கிறானோ, அவன் யாருடைய ஏச்சுதலுக்கும் பேச்சுதலுக்கும் அவன் வருத்தப்படவில்லை, அவன் சுதந்திரமாக இருக்கிறான் என்று அர்த்தம். சுதந்திரங்கிறதுக்காக அடுத்தவனை போய் நோண்டிட்டு போகக்கூடாது. தன்னுடைய சுதந்திரம் மற்றவர்களை பாதிக்கக்கூடாது. அதனாலதான் மகான்கள் போய் ஒரு ஓரமா கொண்டுறாங்க. சமூகத்துக்குள்ள அவங்க வர்றதும் இல்லை, அவங்களால சமூகத்துக்கு இடைஞ்சலும் இல்லை. ஆனா அவங்க யாரோடு இணங்கி இருக்க விரும்பல, தனியா இருக்க விரும்புறாங்க, சுதந்திரமா இருக்க விரும்புறாங்க. அந்த சுதந்திரத்தை தரக்கூடிய கிரகம் கேது. கேது யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்களுக்கு தனித்துவ சுதந்திரம் தான் சுதந்திரம். அதனாலதான் பாருங்க, ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கேது செவ்வாறாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சுதந்திரமா இருக்கணும்னு விருப்படுவா. யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் யாரோட இதுக்கு கட்டுப்படாத. அதனால திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்குது. அப்போ சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள் கேது பலம் பெறும் பொழுது அவங்க யாருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. சிறந்த அறிவையும் தத்துவ ஞானத்தையும் ஆன்மீக ஈடுபாட்டையும் கொடுக்கக்கூடியவர் கேது. துறவும் விடுதலையும் கொடுத்து உலகில் ஆசையை குறைத்து ஒருவரை தன்னை நோக்கி சிந்திக்க வைக்கக்கூடியவர் கேது. தன்னை நோக்கி என்ன சிந்தனை? நான் என்பது இந்த உடலா உயிரா, நான் எங்கிருந்து வந்தேன், என்னை கண்டவன் யார், இந்த உயிராறு, எல்லாத்தையும் பிரிச்சு நான் யாருன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேது. அதே கேது கெட்டிருந்தானா நான்கர் சுயநலத்தை கொடுத்து உலகில சுயநலத்தை கொடுத்து தவறான வழிக்கு கொண்டு போகக்கூடியவன்னு கேது. ஏன்னா கஞ்சா அபின் போதைக்கு ஆட்பட்டவர்ல. கேதுக்கு வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான், கேது ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளம், இந்த ரெண்டு தாங்க. இந்த ரெண்டு தான் உண்மையான ஸ்தலம். அப்புறம் அதுக்கப்புறம் 1008 ஸ்தலம் சொல்றோம், அது வேற. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை. இந்த பழமொழிக்கு யாரோ ஒருத்தர் விளக்கம் சொல்லுங்க. சசி சொல்லுமா. சசிமா, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுமா. அங்க பட்டது சொல்லுமா. சொல்லுமா தங்க. நான் மௌனம் ஆயிட்டேன்னா, கேதுனாலே மௌனம், பேச மாட்டேன்னா. சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க. எப்படின்னா, நல்ல தண்ணி அடிச்சு குப்பரை விழுந்து வீட்டுக்கு போய்ப்பாரு ராகு. கேது கிட்டக்கே போட மாட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லைன்னா, ராகுவை அதிகமா ஆசைப்பட்டு கொடுத்து குப்பரை சொல்லுவாரு. கேது பேர் கெடுப்பாருன்னா, கேது கொடுத்தா நிலைக்கு, ஆனா லேசுல கொடுக்க மாட்டாரு. நான் ஒரு விளக்கம் சொல்லிட்டேன், புது விளக்கம். ஓம் நம சிவாயஜி. ஆசையை கொடுப்பார் ஜி ராகு, இவர் ஆசையை கெடுப்பார் ஜி. வெரி குட். நான் இன்னொரு விளக்கம் சொல்லிட்டா, கிட்ட சுதந்திரமா வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட சொல்லிட்டா. மீண்டும் மீண்டும் ஆசையை தூண்டி பிறவியை கொடுப்பவன் ராகு. ஆசையை சிதைத்து பிறவியை கெடுப்பவன் கேது. பிறவாமையை நோக்கி பிறவியை கெடுப்பவன் கேது. எதை கெடுக்கிறான்? பிறவியை கெடுக்கின்றான், பிறப்பதை கெடுக்கின்றான். இது எப்படி இருக்கு சார்? அதனுடைய சூட்சமத்தை மேம் சொன்னாங்க. ஆசையை கொடுப்பவன், ஆசை அதிகமானால் பிறவி வந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு ஆசைக்கும் பிறவி. ஆசை கெடுத்ததுன்னா என்ன ஆகும்? பிறவி குறையும்.
பிறவாமையை நோக்கி நகர வைக்கக்கூடியவன் கேது. இந்த பழமொழிதான் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்களே இந்த பழமொழி சொல்லி பாருங்க, இப்படி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னா யோகத்தை கொடுப்பாமாங்க, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னா கேது விஷயம் கஷ்டப்படுவாமாங்க. இதுதான் சார் இயல்பா சிந்திக்கிறாங்க. உண்மை சார், உண்மை. அப்படி இல்லை. கேது கொடுத்தாருன்னா அது கரெக்டா இருக்கும் சார். ஏன் கரெக்டா இருக்கு? நீதிமான், நியாயமான், நீதிப்படி சென்றால் நீதிப்படி கொடுப்பார். தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு 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 சுகத்தை இறைவன் ஒரு கிரகம் கொடுத்ததுன்னா அந்த சுகத்தை யாராலும் அளிக்க முடியாது. தர்மத்துக்கு உட்பட்ட சுகம் ஒருத்தனுக்கு தலையில் எழுதியிருந்ததுன்னா இந்த சுகத்தை யாராலும் எடுக்க முடியாது, யாராலும் அளிக்க முடியாது. தர்மத்தை யாராலும் வெல்ல முடியாது சார். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், யுத்த காலத்துல ஒவ்வொரு முறையும் ராமனும் லட்சுமணனும் வானர சேனையும் வீழ்ந்து வீழ்ந்து ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மீண்டும் எழுந்து ராவணனோட மோதுவாங்க. ஒருவனுடைய சொந்த நாட்டுல போய் அட்டாக் பண்றாங்க இன்னொரு படை. அப்படிப்பட்ட படை மிகப்பெரிய ஒரு ஆளுமை படையும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ராஜபடை கிடையாது. ஒரு 100 வானரங்கள், அதுல ஒரு தலைவர் ராமபிரான், அப்புறம் ஒரு 5-6 பேர் புத்திசாலி அதுக்குள்ள இருந்தது. ஹனுமன் மிகப்பெரிய புத்திசாலி. இத்தனை பேரும் சேர்ந்துட்டு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையே எதிர்த்து ராஜ்யத்தையே சுக்கு நூலாக்குனாங்கன்னா அதுல ஒரு துளி கூட தன்னுடைய இறையாற்றலை ராமன் அங்கு பயன்படுத்தல. அதை புரிஞ்சுக்கணும். நாகபாசத்தை விட்டப்போ கருடாழ்வார் காப்பாத்தினாரு. கருடாழ்வார போய் ஆஞ்சநேயர் தான் கூப்பிட்டு வந்தார். தன் சக்தியால் ஆதிசேஷன் மேலேயே படுத்திருக்கக்கூடியவர். அவரை போய் இது என்ன பண்ணும், சர்ப்ப என்ன பண்ணும்? சரி, இவர் யாரு? லட்சுமணன். அந்த ஆதிசேஷனே தான் லட்சுமணன். என்ன ஏற்படும்? நாகபாசம் போய். ஆனால் சாதாரண மனிதர்களாக உட்பட்டு அதிலிருந்து ஒரு துளி கூட தெய்வ சக்தியை பயன்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள். அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை போய் சுக்கு நூலாக்கி உடைச்சு அதை எதிர்த்து ராவணனை அழிச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இவங்கிட்ட என்ன இருந்தது? ஆயுதத்துல தர்மம். தர்மம்ங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை யாராலும் அழிக்கிற மாதிரி அழிக்கலாம ஒழிஞ்சு, ஆனால் அழிக்க முடியாது. தெய்வம் தானாக துணை நிற்கும், இயற்கை தானாக துணை நிற்கும். அதனாலதான் கேது தர்ம தத்துவ ராசியில வலுவா இருக்கிறதுனால தர்மத்தின் படிதான் ஒண்ணு கொடுப்பார். சார் 9ஆம் வீட்டுல கேதுக்கு பலம் இருக்கு அப்படின்னா 2வது மனைவியை கொடுப்பது தர்மம்னா 2வது மனைவி அவர் கொடுத்தாருன்னா 2வது மனைவினால சந்தோஷம் இருக்கும், யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா 9ஆம் பாவத்துல மூல நட்சத்திரம் அங்கதான் இருக்கு. கேது கொடுக்கின்ற ஒரு விஷயம் அழியாது, ஆனா சாமானியமா பெற முடியாது. ஏன்? அங்க தர்ம நியாயம் விசாரிக்கப்பட்டு யோசிக்கப்பட்டு பல பிறவிகளில் இவன் செய்த புண்ணியங்கள் என்ன, பாவங்கள் என்ன, புண்ணியத்தின்படி இவனுக்கு இது அனுபவிக்கின்ற தகுதி இருக்கா, அதை அனுபவிப்பதற்குண்டான தகுதியும் தரமும் இருக்கா, பக்குவம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துத்தான் கேது கொடுப்பார். அதனாலதான் கேது கொடுக்கின்ற விஷயங்கள் அழிவதில்லை. யாருடைய ஜாதகத்தில் கேது சுபமாகவும் பலம் பெற்றும் விளங்குகிறதோ, சுபத்தன்மையோடு பலம் பெற்று விளங்கும் பொழுது அவர்கள் ஈடு இணையற்ற பக்தியும் வேதம், புராணம், இதிகாசம் ஆகியவற்றில் ஈடுபாடும், முக்தியில் பற்றும், இல்லறத்தில் இருப்பினும் இல்லறத்தில் இருந்து கொண்டே சன்னியாசியாய் வாழக்கூடிய இல்லற சந்நியாசம் சொல்லுவாங்க.
எப்படி? இல்லறத்தில் இருந்து கொண்டு அதற்காக மட்டும் வாழாமல் தன்னை தான் யார், தான் வேறு, ஆன்மா வேறு, தன்னை சுற்றியுள்ள சொந்த பந்தங்கள் வேறு, மாதா நாத்தி பிதா நாத்தி என்று சொல்வார்கள் வாரியாசாமி சமஸ்கிருதத்துல. யாருமே சொந்தம் இல்லை. எல்லாத்தையும் விட்டு தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய ஜீவமுக்தி தனத்தை தூக்கி நகர்த்தக்கூடியவர்க்கு எத்தனை பேர் கேது ஒரு ஜாதத்துல பலராக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு பலம் இருந்தாலும் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அதான் உண்மை. அதை காட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேற இது வேறேன்னு தெரியும். அப்படி வச்சிருக்கிறவர் தான் கேது. முதல்ல 100 கேதை பத்தி புரிஞ்சுக்கங்க. அதுக்காகத்தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். கேதுன்னா யார் அப்படிங்கறது புரிஞ்சுக்க. சரிங்க சார். புரியாத புதிரா புனிதமாக்குவரா, இல்ல கஷ்டத்தை கொடுக்கிறார். நம்ம கஷ்டத்தை கொடுக்கிறார். அப்ப கேது யாரு அப்படின்னு தெரியாதான் நீங்க அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சத எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் கேதுவனுடைய திருவருளாலும் இந்த விஷயத்தை நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களா முன் வந்து தான் யாருன்னு சொன்னாதான். ஏன்னா கேதை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அந்த பகவானா வந்து சொன்னாதான். ஏதோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நேற்று எம்பெருமான வேண்டிட்டு கேது பகவான, ஐயா நீ புரியாத புதிரா புனிதமானவனா, எல்லாத்தையும் புனிதமாக்குறியா, இப்படி ஒரு குழந்தை கேட்குது, நீ பதில் சொல்லு என்னில் நின்று கேட்டதுனால அவரை பத்தி விளக்கம் கொடுத்ததை தான் நாங்க போட்டிருக்கிறேன். ஜனன காலத்தில் நல்லபடி அமையாத நிலையினால் ஜாதகருக்கு சகவாச தோஷமும் வியாதிகளும் விபத்துக்களும் ஏற்படும். யாரோட ஜாதகத்துல ஜனன காலத்துல கேது நல்லா இல்லையோ, கெட்ட சகவாசம், வியாதிகள், விபத்துக்கள் கட்டாயம் ஏற்படும். சனி புதன் சுக்கிரன் ஆகிய மூவரும் கேதுவிற்கு நட்பு கிரகங்கள் ஆவார்கள். குரு சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள் ஆவார்கள் என்று நூல்கள் கூறினாலும், இந்த இடத்த நல்லா அடுத்து வச்சுக்கணும், என்று நூல்கள் கூறினாலும். சசிமா கிளாஸ்ல இருக்கிறியா? இல்லையே. இல்லையா? நீ கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு போலீங்கண்ணா. தவறு இருக்கிறது இல்லை. நூல்கள் கூறினாலும் கேது சுக்கிரனோடு பெரிதாக நட்பு பாராட்டுவதில்லை. சுக்கிரனோடு பெரிதாக நட்பு பாராட்டுவதில்லை. கேது குருவோடு தான் அதிக நட்பு பாராட்டுகிறார். குருவோடு கேது பங்களிக்கிற அளவுக்கு சுக்கிரனோடு பங்களிக்கிறது இல்லை. மூல நூல்கள் கூறினாலும் என்னதான் கூறினாலும் குருவோடு ஒத்து போற அளவுக்கு கேதோடு சுக்கிரனோடு ஒத்து போறதில்லை. இரண்டுமே ஆன்மீக கிரகங்கள் என்பதால் குருவோடு கேது ஓரளவுக்கு ஒத்து போறார். தவசீலர்களையும் மெஞ்ஞான அருளாளர்களையும் ஆத்ம ஞானிகளையும் தந்தருளும் கேது பகவான் மந்திர ரூபமான பரிகாரங்களுக்கு அதிகம் கட்டுப்படுவார். கேது ஒருத்தருக்கு தோஷம் செய்யறார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஆலயம் சென்று வழிபடு இந்த ராகு கேதுக்கு மட்டும் மந்திர ரூபமான பரிகாரங்கள் செய்யும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். ராகு கேதுனுடைய தோஷத்திற்கு கருடாழ்வாருடைய மந்திரத்தை தொடர்ந்து கேளுங்க அப்படின்ட்டு நான் ஒரு மந்திரத்தை உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு இதுல எடுத்து போட்டேன். இதுக்கு என்னதான் நம்ம அபிஷேகம் பண்ற பூஜை பண்ணாலும் கூட சூட்சுமமான தேகத்தை உடைய கிரகங்கள்னால மந்திர ஆற்றல் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உச்சரிப்பினுடைய ஒலி ஆற்றல் ஒலி சூட்சமம் தானே. மந்திரத்தினுடைய அதிர்வினால் அணுக்களுடைய அசைவுகள் மாறும். மந்திர சொற்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஓசை எழுப்பும் பொழுது அணுக்களுடைய அசைவுகள் மாறும். அணுக்களுடைய அசைவினால் ஏற்படக்கூடிய அனைத்து பாசிட்டிவ் விஷயங்களும் சூட்சமானது. அப்போ ஒரு ராகு கேதுனால தோஷம் இருக்குதுன்னா, என்னதான் அபிஷேகம் ஆராதனை நீங்க கொடுத்தால் கூட பரிகாரங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூட்சமான ஹோமங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி போகுது. அதுக்குன்னு ஏமாற்றக்கூடாது. பரிகாரம் செய்யறன்ட்டு
1008 பித்தலாட்டம் பண்ணி அது பண்ணி இதை பண்ணி போற மாதிரி போகக்கூடாது. சரியான பூஜை. கருடாழ்வாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹோமம் பண்ணலாம். ராகுக்கு எதனால தோஷம் இருக்கு அப்படின்னா, கருட பகவானுக்கு கருடாழ்வாருக்கு ஒரு சரியான பூஜை, நல்ல பூஜை ஹோமம் பண்ணி கருடாழ்வாருடைய மூலமந்திர ஜபம் எல்லாம் பண்ணி கருடாழ்வாருக்கு தீர்த்தமிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம 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 தெளிச்சுக்கலாம், நம்ம குடிக்கலாம். அந்த தீர்த்தத்தை நம்ம மேல தெளிச்சுக்கலாம், நம்ம குளிக்கிற தண்ணியில கலந்து நம்ம குளிக்கலாம். இதெல்லாம் சூட்சமமான விஷயங்கள். இப்ப ராகுக்கு எதனால ஒரு தோஷம் வரும்போது என்னதான் வழிபாடுகள் கொடுத்தாலும் கூட வழிபாடுகளோட சூட்சமமான மந்திர சக்தியை, அதாவது கேது மந்திர ரூபமான பரிகாரங்களுக்கு கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால ராகுவை விட கேதுக்கு மந்திர ரூபமான பரிகாரங்கள் கொடுப்பது சிறப்பு. கேதுனுடைய காரகத்துவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன, இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். விரக்தி, வைராக்கியம், ஞானம், மோட்சம், பிராமணர், கபடம், மயக்கும், அதாவது மயக்கத்துக்கெல்லாம் மயக்கம், பரதேச ஜீவனம், மயக்கம் தரும் வஸ்துக்கள், சித்தப்பிரமை, அகங்காரம், கொலை, மந்திரம் செவித்தல், கணபதி உபாசனை, விபச்சாரம், தாய்வழி பாட்டன், மாதாவளி வர்க்கம், வைடூரியம், துருக்கள், கத்தி, ஞானிகள், மகான்களின் தரிசனம், புனித ஸ்தல யாஸ்திரை, குஷ்டரோகம், ரணகாயம், அக்னி உபாதை, புலால் புசி. பாருங்க, கேதுக்கு புலாலுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஒரு மூலம் கொடுத்துக்கிற கேது கெட்டு இருந்ததுன்னா அது புலால் புரிக்க உணவு உண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவாங்கிறான். சரித்திரம், ஜெயில் தண்டனை, ராஜ தண்டனை, பலதார இஷ்டம், மாய வித்தை, மது, அபின் போன்ற போதை தரும் வஸ்துக்கள், தற்கொலை, கடுமையான பேச்சு, மருத்துவ கடைகள், மருந்து கடை அத்தனை கேது, கொம்புள்ள பிராணிகள், குடலில் தோன்றும் பூச்சிகள், செவிடு, ஊமை, குறைந்த ரத்த அழுத்தம், ரத்தனம், வைடூரியம், கிருஷ்ண வைடூரியம், இதெல்லாம் கேதுவினுடைய காரகத்துவமாக சொல்லப்படுகிறது. கேதுவின் புஷ்பம் செவ்வரளி, நிறம் சிவப்பு, சமித்து தர்ப்பை, வாகனம் கழுகு, அன்னம் சித்திரன்னம், பாசை அந்நிய பாசை, சாதி சங்கரண ஜாதி, ஜெயமணி கோத்திரம், உலோகம் துருக்கல், வஸ்திரம் பலவர்ணம், அதிதேவதை பிரம்மன் இந்திரன், ஆலயம் சூரியனார் கோயில் உள்ள சித்திரகுப்தன் ஆலயம், கீழ்பெரும்பள்ளம், காளஹஸ்தி, கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி, வடமேற்கு திசை. தாமச குணம்னு நூல்கள் சொன்னாலும் நான் அடியேன் அதை ஏத்துக்கிறது இல்லை. சாத்வீக குணம் தான் கேது. தாமச குணம் சில நேரத்தில் தான் இருக்கும். புரியுதுங்களா? மனைவி சித்திரலேகா, கேதுனுடைய மனைவி சித்திரலேகா. எழுதிட்டீங்களா? ஜனன காலத்தில் கேது நல்லபடி அமையலைன்னா தோஷத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். அது உண்மைதான்.